இல்லாம ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம் எங்க லைஃப்ல நடந்துச்சு. இவ்வளவு கேவலமா எங்க லைஃப்ல நடக்கும்னு நாங்க எதிர்பார்க்காததெல்லாம் நடந்தது. அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். என் ஃப்ரெண்டு வந்து தலை சீவிட்டுருக்கா. தலை சீவி முடிச்சதுக்கப்புறம் அவளை நான் காட்டுறேன். அவளால தான் அந்த சம்பவமே நடந்துச்சு. இந்த வ்ளாகோட நேமே என்னன்னா உட்காந்த விட சீக்கிரம் விட்டு மேடம் வந்து எங்களை கைட்லேருந்து அழிய வந்து ஒரு 14 மணி நேரம் தூங்க விடாம கூட்டு வந்திருக்காங்க. என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்து வரான்டா. நீங்க பாத்தீங்கன்னா பத்மா வந்து எப்படின்னா வர வழியில தான் வில்லங்கம் பண்ணான்னு பார்த்தா எல்லாத்துக்குமே வில்லங்கம் பண்றா. இப்போ வந்து ஒரு சின்ன குடுகுடுப்புக்காரி மாதிரி ஒரு ரெட் கலர் பேக் ஒன்று, இந்த பேக் எதுக்கு எடுத்துட்டு வந்தானே தெரியல. இல்ல ஓ யூ நீட் வாட்டர். Shut up. I can talk English, I can walk English, I can laugh English, you bloody fellow. 5 minutes later. உனக்கு ஒரு ஆள் தொட போட்டேன் தெரியுமா? அங்க போவேன், அங்க வந்து மேக்கப் போட்டு தான் போவேன். எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டா சரி ஒரு நிமிஷம். நீ தூங்கியா? நீ தூங்கியா? நான் தூங்கினா கேட்டீங்களா? நான் உன்னை பல தடவை எஞ்சி நான் கேட்கல. என்னமா இவனுங்க குடுக்குற பிரஷர்ல நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான். இது வந்து பென்சி மேரேஜ் சீரிஸ் கிடையாது, பத்மாவின் சொதப்பல் சீரிஸ். பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். காஃபி வந்து இப்படிதான் குடி. புது புது வழி எது திறந்தது தமிழ உனக்கென விதிமுறை தாக்க. அணிகணி விழிகளும் அசருது மனித உனக்கென எனக்கென நோக்க. மண்ணில் பிறப்பது ஒரு முறைதான், தினமாடி கலைப்பதோ பல முறைதான். நெஞ்சில் காண்பது நிலவொளிதான், மன கண்ணில் காண்பது அதிரடி அதிரடிதான். என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன். அரே வாமா மரே ரே போலாமா. அரே வாமா மரே ரே போலாமா. क्या रे सेटिंगा चल रे चल मामा गैंगा. எங்க போற? வீட்டுக்கு வந்துட்டோம், ஸ்டே பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோலலாம் வந்து எல்லாருக்குமே பாட்டு பாட்ட சொல்லுவோம். பென்சியை பார்த்துட்டோம். அந்த பென்சியோட ரேடியோல வெறும் லவ் பாட்டாதான் கேட்க முடியுது. என்னடா வெக்கமா? பரவாயில்லடி, இது இது ஃபியூச்சர்ல இப்படிதான் இருப்பேன். ஹாய் சொல்லுங்க. பாய். அந்த பையன் மட்டும் ஒரு மாதிரி என்ன டார்ச்சர் பண்றான். இங்க வந்திருக்கோம் गाइस. யாருக்கு கல்யாணம்? பென்சி ஹாய் சொல்லுங்க. ஹாய். சப்ஸ்கிரைப் டு யார் இது? சித்தப்பு நீங்க புனிதா vlogs. ஒரு மாங்காய் பறிக்கலாங்க. இங்க பாருங்க, ஹோல்சேல்ல கொடுக்குறாங்கன்னு இவ்வளவு மங்களம் பாடக்கூடாது. ஆனா ஒரு மாதிரி வந்து நாங்க வந்து மாங்காஸ்லாம் பறிச்சுட்டு போறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஒரு ஃப்ரெண்டு வீட்ல இருந்து இவ்வளவு மாங்காஸ் பறிப்போன்னு எதிர்பார்க்கல. என்னடா வந்து இங்க இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் போறோம். ஆமா, நாங்க கிஃப்ட்ஸ் எல்லாம் எதுவுமே வாங்கல. ஆனா அவ அதெல்லாம் ஒரு நோக்கமாவே கொள்ளாம எங்களுக்கு மாங்காய் பறிச்சு குடுக்குறா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்க நாங்க கொடுத்து வச்சு. எங்க ஃப்ரெண்டு வீட்ல இருந்து எங்களுக்கு சாப்பாடு வந்திருக்கு. அவங்க ஸ்டைல்ல எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க. அவங்க அம்மா கொஞ்சம் நல்லா சமைக்கிறாங்க. ஆமா, ஜூம் பண்ணி காட்டுறோம். ஆனா நாங்க சாப்பிட்டுட்டு இருந்தா காட்டுறோம். ஓகே, எங்களுக்கு வந்து பென்சி வந்து வீடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கா.
எங்களோட ஃப்ரெண்டாக நினச்சி எங்களுக்கு கொஞ்சம் அந்த விஷயத்தில் பெருமையாக இருக்குது. சூப்பராக இருக்குது வீடு வந்து செம்ம எப்படி சொல்கிறது கம்ஃபர்டபுளாக கரெக்டாக இருக்குது. ஹோட்டலில் புக் பண்ணியிருந்தா கூட எங்களுக்கு அவ்வளோ நல்லா இருந்திருக்குமான்னு தெரில. பட் வீட்டில் புக் பண்ணுறப்போ எங்களுக்கு வந்து தூக்கமும் சரி எல்லாமே சரி பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நாங்கள் ஃபுல் வீடியோ இந்த வீட்டை தான் நாங்கள் காட்ட போகிறோம். எங்களுக்கு பென்சி அரேஞ்ச் பண்ணி கொடுத்த இந்த வீட்டை தான் நம்மளுக்கு ஹோம் டூர் காட்ட போகிறோம். எங்களுக்கு கொடுத்த கெஸ்ட் ரூம் இதுதான். ஃபஸ்ட்டு ரூமே இதுதான். மே கமிங் கைஸ், மே கமிங். ஏமா இங்க தம்பி வந்தாளா? ஹாய். இது ஒரு ரூமு சூப்பராக இருக்கும். இங்கே மேட்ச் வேறு ஓடிட்டு இருக்குங்க பாருங்கள். ஆர்சிபி பஞ்சாபுக்கும் ஆர்சிபி ஜெயிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. பஞ்சாபுக்கு அகெயின்ஸ்டாலாம் நான் பேச மாட்டேன். பட் ஆர்சிபி ஜெயிக்கணும் அது ஒரு ஆசை. அப்புறம் ஹால். ஸோ ஹால் உங்களுக்கு நான் காட்டுறேன். இதுதான் ஹால். ஹால் ஆக்சுவலி நல்லா இருக்கும். இங்கே வந்து இந்த சேர் தான் ஒரு மாதிரி அந்த காலத்துல எல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி இருந்துக்கு. ஆக்சுவலி அது ரொம்ப ஒரு மாதிரி இந்த எஸ்தட்டிக்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. அடுத்து எங்களுக்கு நாங்கள் வந்து அலாட் பண்ணியிருக்கிற ரூம் காட்டுறேன். கமிங் கைஸ். ஒருத்தவங்க ஓடுறாங்க அதனால அங்கேயே இரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அவன் எதுவுமே பண்ண மாட்டான். அவங்க சும்மா அந்த ஹேர் வந்து ஸ்பேஸ் பாக்ஸ் அவரோட ஹேர் பார்த்து மாதிரி பண்ணுவாங்க. அதனால ஸோ நம்ம வந்து வெளியே வந்து போகலாம். டீச்சர் இருக்காங்க நல்லா இருக்கு. வெரி நைஸ் இருக்கு. அவங்க சொல்றாங்க ரொம்ப குட்டியான டைம் ஹால். ஆக்சுவலி சூப்பரா இருக்கு. நம்ம எங்க வேணும்னாங்க ஒரு சூப்பரான டைம் ஹால் இருக்கு. அடுத்து இந்த மாதிரி வந்து நாலு ரெஸ்ட் ரூம் அந்த ரூம் இருக்கும். ஸோ நல்ல அழகான ஒரு ரூம் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கு. ஏசி ரொம்ப பண்ணி நீங்க காட்டணும் காட்டு. நீங்க காட்டணும். அவங்க திங்ஸ் ஆச்சு நல்லா பெட். இது ஆக்சுவலி இது வந்து மாடி சூப்பராக இருக்குது. மாடிக்குள்ள போகணும்னு வச்சுக்கோங்களேன் நல்லா இருக்கும். இது வந்து பத்மா. நான் சொன்ன சம்பவம் பத்மா. ஹாய் गाइस அப்படியே மேலே பேருங்க. நான் உங்களுக்கு வந்து என்னடி இது என்னடி டிப்ஸ் இருக்கு. இனிமே நான் பண்ணா ஏம்பா இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ?